3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-17 வரை இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, கடந்த வாரம் பாஸ்டர்ஸ் ட்ரைனிங்ல ஹோமிலிட்டிக்ஸ், பிரசங்கவியல் அல்லது பிரசங்க சாஸ்திரம் என்கின்ற தலைப்பிலே பாடம் நடத்தினேன். அதுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த போது அந்த பாடம் என்னவென்றால், பிரசங்க குறிப்பு எடுப்பது எப்படி, பிரசங்க குறிப்பு எடுப்பது எப்படி, ஹெர்மனாட்டிக்ஸ் பேர் அதுக்கு. ஹெர்மனாட்டிக்ஸ் பேர் அதுக்கு, குறிப்பெடுக்கிறது. அதை பிரசங்கிப்பதற்கு ஹோமிலிட்டிக்ஸ் பேரு, பிரசங்கவியல். இப்போ அதுக்காக நான் ஆயத்தப்படுத்தின அந்த பாடம் புதிய ஏற்பாட்டிலிருந்து 5 பிரசங்கங்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தேன். அதை ஆயத்தப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் மிக துல்லியமாக, ஸ்பெசிபிக்கா என்னோட சில வார்த்தைகளை பேசினார். அந்த 5 பிரசங்கங்களை, அதுல 4 பிரசங்கம் 4 பரிசுத்தவான்களுடையது, 5வது பிரசங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடையது. முதல் 4 பிரசங்கங்களை அடுத்த 4 வாரத்துல தியானிக்க போகிறோம். அப்புறம் டிசம்பர் வரையிலும் என்னதான், இயேசுநாதருடைய பிரசங்கம் தான் இந்த ஆண்டு இந்த சீரீஸோடு நாம நிறைவு செய்யலாம். குறிப்பா இந்த பாடத்தை ஆயத்தப்படுத்தின போது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை நான் ஃபாலோ பண்ணேன். அது ஆர்லசன் தொகுத்து வழங்கிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதினவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். மதுரை அரசரடி வேதாகம கல்லூரியில டீனா இருந்தவர். அமெரிக்கா தேசத்துல போய் பல ஆண்டுகள் சபையை ஸ்தாபித்து நடத்தினவர் என்று அநேக காரியங்கள் சொன்னாலும், அவர் இந்த பாடத்துல மைய கருத்தாக வைத்தது கிறிஸ்துவை தவிர்த்து, இயேசுநாதரை மையப்படுத்தாத, கிறிஸ்துவை தவிர்த்து எந்த பிரசங்கமே இல்லை. புரியுதா நான் சொல்றது? கிறிஸ்துவ எடுத்துட்டா பிரசங்கத்துல இருந்து இது பிரசங்கமே இல்லை. பேச்சு போட்டியா மாறிடும், பட்டிமன்றமா மாறிடும், விவாத மேடையா மாறிடும். எந்த பிரசங்கத்தில் கிறிஸ்து மையமாய் இல்லையோ அது கர்த்தருடைய வார்த்தை என்று கணக்கிடப்பட முடியாது. அப்ப கிறிஸ்துவை மையமாக கொண்ட செய்தி மாத்திரம்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. கிரைஸ்ட் சென்டர்ட் மெசேஜ் அலோன் இஸ் ரெகக்னைஸ்ட் பை காட். கிறிஸ்துவை மையமாக கொண்ட பிரசங்கம் மாத்திரமே அங்கீகரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த சீரீஸ்ல முதல் நாம் தியானிக்க போவது யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் யார்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். இவன் ஒட்டக மயிர் வஸ்திரத்தை தரித்து கொண்டு வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவன். சரியா சொல்லணும்னா அரண்மனையில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவனுடைய பிறப்பினுடைய முன்னறிவிப்பே மகா பரிசுத்த ஸ்தலத்தில். ஒரு தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஒருத்தன் பரிசுத்தாவியை பெற்றவன் என்று சொன்னால் அது யோவான் ஸ்நானகன் மாத்திரமே. ஆபிரகாமும் இல்ல, ஈசாக்கு யாக்கோபும் இல்ல, தாவீதும் இல்ல, தானியேல் எசேக்கியேல் எரேமியா உங்களுக்கு பிடிச்ச எந்த தீர்க்கதரிசியும் இல்ல. ஒரே ஒருத்தன்
தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவியில் நிறைந்தவன் என்று சொன்னால் அது யார் மாத்திரம்? யோவான் ஸ்நானகன் மாத்திரமே. தன் புகழின் உச்சியில இருக்கும் பொழுது தன் ஊழியத்தை ஆண்டவர் பக்கமாய் திருப்பி விட்டு வெறும் கையாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனவன். புகழின் உச்சியில் இருக்கும் பொழுது. இவங்க அப்பா ஒரு பிரதான ஆசாரியன். இவன் பேசாம இருந்தாவே பிரதான ஆசாரியன் ஆயிட்டு இருப்பான். நான் சொல்றது புரியுதா? இவங்க அப்பா யாரு? ஹை பிரீஸ்ட். சொல்லுங்க, பிரதான ஆசாரியன். அவங்க அப்பா கூடவே இருந்திருந்தா போதும், என்ன ஆயிட்டு இருப்பான்? பிரதான ஆசாரியன் ஆயிட்டு இருப்பான். ஏன்னா அந்த ஆர்டர் பிரகாரம், அந்த முறையின், ஆரோனின் முறைமையின்படி சகரியா பிரதான ஆசாரியன் அப்படின்னு சொன்னா 30 வருஷம் கழிச்சு இவனும் என்ன ஆயிட்டு இருப்பான்? ஆனா இவனும் வீட்டை விட்டு வனாந்திரத்துக்கு போய் வனாந்திரத்துல தங்க ஆரம்பித்தான். பிரதான ஆசாரியனை காட்டிலும் பெரிதான அழைப்பு எனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தான். உன்னுடைய அழைப்பை உணர்ந்தாயானால் உன்னை சுற்றி இருக்கிறது எதுவுமே முக்கியம் இல்லை. ஹல்லேலூயா. If you realize your call, what's around you is unimportant. It's nothing. It worth nothing. உன்னுடைய அழைப்பை நீ உணர்ந்தாயானால் நீ விட வேண்டியதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது ஒண்ணுமே இல்லை. இந்த பாடம் நடத்தின இந்த நாட்களில் குறிப்பா ஒரு நாள் காலை டிவோஷன்ல 6 வண்டிகளை பிரபுக்கள் பரிசு கொடுத்தாங்க. அண்ணன் தம்பிங்க 3 பேரு. எப்படி பிரிச்சு கொடுக்கலாம்? ஆளுக்கு 2ன்னு பிரிச்சு கொடுத்துக்கலாம். ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 4. இன்னொருத்தனை தோல் மேல் சுமக்கிறது தான் அவனுடைய பாரம் என்று ஊழியமாக நியமிக்கப்பட்டது. ஆனா அவன் காலத்துல எல்லாரும் வண்டி மேல வச்சுன்னு கூட்ஸ் எல்லாம் வண்டி மேல வச்சு ஏத்தின்னு போறாங்க. இவன் மட்டும் தோல் மேல சுமக்கணும்னு அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனா அவன் கால் தோல் மேல் சுமக்கிறவனுடைய கால் பட்டதும் தான் யோர்தான் என்ன பண்ணுச்சு? வழி விட்டுச்சு. அப்போ அந்த அபிஷேகத்துக்காக, அந்த அழைப்பின் மேன்மைக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம். You can forego anything. அந்த அழைப்புக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம். அப்படி விட்டு கொடுத்தவன் தான் இந்த பிரதான ஆசாரியன் மகனாகிய யோவான் ஸ்நானகன். இவன் வனாந்திரத்துக்கு போயிட்டான். அங்க போயிட்டு காட்டு மனுஷன் போல வாழ்ந்து வந்தான். கரடு முரடானவனாய் வாழ்ந்து வந்தான். இப்போ இவனை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இவன் யார் பேச்சும் கேட்க மாட்டான். அப்படின்னா தான் தோன்றித்தனமா நடக்கல, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டான். யார் பேச்சும் கேட்க மாட்டான். இவனை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அப்படின்னா இவனை யாரும் கையில் எடுத்துன்னு கை பாவையாய் பயன்படுத்த முடியாது. இந்த யோவான் ஸ்நானகன் வார நாள் முழுவதும் சுற்றி இருக்கு கிராமத்துக்கு போவான். ஒரே பிரசங்கம், இவன் பண்ணது ஒரே பிரசங்கம். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இவ்வளவு தான் இவனுடைய பிரசங்கம். இவனுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு வீக்கெண்டுல யோர்தான் நதி கிட்ட வருவான். இந்த வாரம்லாம் எந்தெந்த கிராமத்துல போய் ஊழியம் பண்ணானோ அவங்க எல்லாம் எங்க வருவாங்க? யோர்தான் நதி கரையில இவனால ஞான ஸ்நானம் பெறுவதற்காக வருவார்கள். வந்து வரிசையிலே நிற்பார்கள். அப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுவான்? ஞான ஸ்நானம் கொடுப்பான். இந்த உலகத்துல ஞான ஸ்நானம் கொடுப்பதற்காகவே அபிஷேகத்தை அனுப்பப்பட்டவன் யாருன்னா யோவான் ஸ்நானகன். அதுக்கு முன்னால ஞான ஸ்நானம்னு ஒன்று இல்லை, நியூ கான்செப்ட். ஞான ஸ்நானம் என்பது என்ன? புது கான்செப்ட் சபைக்குள்ள வருகிறது. பழைய ஏற்பாட்டுல ஞான ஸ்நானம் இல்லை. நிறைய பேர் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சிவந்த சமுத்திரத்தை கடந்தத ஒரே நேரத்துல 6 லட்சம் பேர் ஞான ஸ்நானம் பெற்றார்கள்னு எழுதி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, எழுதி இருக்கிறாரு. அது ஞான அர்த்தத்துல சொல்லப்பட்டது. தாவீது யாருக்கிட்ட ஞானம் எடுத்துக்கலாம்? பெரிய தீர்க்கதரிசி சாமுவேலு, எலியா, எலிசா, அவங்களுக்கெல்லாம் யார் ஞானஸ்நானம் கொடுத்தது? அப்போ ஞானஸ்நானம் என்ற கான்செப்ட் பழைய ஏற்பாட்டுல இல்ல, புதிய ஏற்பாட்டுல வருது. அதை இன்ட்ரோடியூஸ் பண்றது யாரு? யோவான் ஸ்நானகன். அப்ப அவன் தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமா இருந்தா, எவ்வளவு நீதியா இருந்தா, அவன் சொல்றதை கேட்டு எல்லாம் என்ன வந்தாங்க? தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுவதற்காக வந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
நம்ம பேச்ச யாரும் கேட்கறது இல்ல. ஆனா சொல்ற தகுதியில நம்ம இல்ல. நீங்கெல்லாம் எப்படி? நான் என்ன எப்பவுமே நினைச்சுக்கிறது அப்படித்தான். நம்ம பேச்சு யாருன்னா கேட்கலன்னா அவங்க மேல கோவப்படுறது இல்ல. நம்ம சொல்றதுக்கு அதுக்கு என்ன இல்ல. இப்ப 7:30 மணிக்கு சர்ச்சு, எல்லாம் 9 மணிக்கு வந்தீங்க. நான் என்னைத்தான் எதனா சொல்லிக்கிறது, உங்களை எதுவும் சொல்றது இல்லை. ஏன்னா எனக்குள்ள அந்த பரிசுத்தம் இருந்திருந்தா நான் 7:30ன்னா 7:15 வந்திருப்பீங்க. நான் உதவாத ஊழியக்காரன், பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன். அதனாலதான் என் பேச்சை யாரும் கேட்கறது இல்லை. என் பேச்சை நானே கேட்கறது இல்லை. நானே 7:45 தான் வந்தேன். புரியுதில்ல? புரியுதில்ல? உங்களை சொல்லி கூட்டுறேன்ல, எந்த தான் தப்பு. இப்ப என்னுடைய வார்த்தையை நீங்க மதிக்கணும்னா உங்களுக்கு ஏற்று நான் நடக்கலன்னு அர்த்தம். நீங்க மதிக்கிற மாதிரி நான் நடந்துக்கல, அதான் அர்த்தம். எனக்கு இந்த 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 மாசம் புரிஞ்சிச்சு. அப்படின்னா இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு ஊழியக்காரனுடைய பர்சனல் லைஃப்னு ஒரு செஷனு, பிரசங்கியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒரு பாடம், ஒரு செக்லிஸ்ட் குத்துட்டு போர்டில் எழுதி போட்டு நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டுக்குங்கன்னு சொன்னேன். அதை எழுதிட்டு ஏன் மார்க் ஃபில் பண்ணலான்னு கை வைக்கிறோம், ஒதுருது அப்படியே. ஒண்ணு ஜபஜீவியம், உனக்கும் வேதத்துக்கும் இருக்கிற தொடர்பு, அப்படியே வரிசையா அந்த லிஸ்ட் எழுதி போட்டு அங்க கை வைக்கிறோம், ஒதுருது கை. ஃபர்ஸ்ட்லயே அவுட்டு, நானு ஜபஜீவியத்திலே பெயிலு. நான் என்ன பத்தி சொல்றேன், உங்களை இல்ல. அந்த கிளாஸ்ல சரியா ஆவியானவர்கிட்ட உதப்பட்டுன்னு தான் அங்க வந்து நின்னுக்கிறேன். நான் அவர்கிட்ட நல்லா வாங்கி கட்டின்னு தான் அங்க வந்து நின்னுக்கிறேன். யோவான் பேச்ச ஜனங்க கேட்டாங்கன்னா அவன் வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருந்தது. அவனை யாரும் குற்றப்படுத்த முடியல, எல்லாம் ஒழுங்கா கை கட்டி நின்னானுங்க. அப்ப அடுத்த கேள்வி வருது, அப்ப இயேசுநாதரை கேட்டாங்களே அதே ஆளுங்க, யாரெல்லாம் யோவான் வாய மூடின்னு நின்னுந்தானுங்களோ அவனுங்களே இயேசுநாதர்கிட்ட கேள்வி கேட்டானுங்களே, இவரு ஊழியம் வேற, அவன் ஊழியம் வேற. இந்த யோவான் தனக்கென்று சீஷர்களை சம்பாதித்திருந்தான். இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த இந்த காட்சி கொஞ்சம் நான் பின்னால போயிட்டு திரும்பி வருவேன். இவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அடுத்த நாள் கடற்கரை, இயேசுநாதர் அவர் பின்னால ஒரு 4 பேர் இப்படி வர்றாங்க. யோவான் அவர் பின்னால 2 பேர் இப்படி வர்றாங்க. கடற்கரையில ஒருத்தர் சந்திக்கிறாங்க. இப்படி இயேசுநாதர் இப்படி கடந்து போறார், யோவான் இப்படி கடந்து வரான். கடந்து வந்துட்டு இப்படி திரும்பி இயேசுநாதர் பக்கம் கையை நீட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னா, இவன் பின்னால 2 பேர் வந்தானுங்க பாரு, அவனுங்க இயேசுநாதர் பின்னால போயிட்டானுங்க. ஏன் நிலைமை என்ன, நான் இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? இயேசுநாதர் இப்படி வந்திருந்தா இப்படி திரும்பி போயிட்டு இருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு 2 பேரை வச்சிருக்கிறோம். இந்த 2 பேரும் அவர் பின்னால போயிடு, எல்லாம் முடிஞ்சிச்சு. கட்சியா லாஸ்ட் 2 பேரு இவனை ஜெயில போட்டுக்கிறாங்க. யோவான் பின்னால இந்த எல்லாம் இயேசுநாதர் பின்னால போயிட்டாங்க. லாஸ்டா 2 பேர் இருக்கிறானுங்க. இந்த 2 பேரை கூப்பிட்டு அமிச்சான். இயேசுநாதர் கிட்ட போயிட்டு, வருகிறவர் நீர் தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா கேட்டுன்னு வாங்கன்னா. இந்த 2 பேர் போனானுங்க. இயேசுநாதர் வந்து அங்க என்ன பண்ணுகிறாரு, பிரசங்கம் பண்ணுகிறார். போயிட்டு கேட்டானுங்க, வருகிறவர் நீர் தானா, வேறொருவர் வர யோவான் கேட்டுன்னு வர சொன்னாரு அப்படின்னு. உடனே இயேசுநாதர் பதில் அளிக்கல. குருடருக்கு பார்வை அளித்தார், முடவரை நடக்க வைத்தார், ஊமையரை பேச வைத்தார். அற்புதம் செஞ்சுட்டு நீங்க என்ன பார்த்தீங்க கண்ல, அதை போய் சொல்லுங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் போனதும் சொன்னாரு, ஸ்திரீயின் வயிற்றிலே பிறந்தவர்களிலே இந்த யோவானை போல பெரியவன் ஒருத்தனும் இல்லைன்னு சொன்னார். சரி, போனவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்க சொல்லுங்க. நான் எப்பவுமே கதையை முடிக்க பாக்குறது, கம்மா போட்டுன்னு போறதே இல்லை. நம்ம சென்டென்ஸ் எல்லாம் ஷார்ட் சென்டென்ஸ், பேதுரு மாதிரி, அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி நீண்டு போறது இல்லை, ஷார்ட்டா முடிக்கணும். எனக்கு 2 பேர் போனானுங்க, அவர் தம்பா மேசியா அப்படின்னானுங்க. நேரம் வந்தானுங்க, இயேசுநாதர் பின்னால போயிட்டானுங்க. அந்த கடைசி 2 பேரும் யார் பின்னால போயிட்டாங்க? அப்ப யோவான் ஊழியம் முடிஞ்சிச்சு, தலைய வெட்டிட்டாங்க. சரி, இப்ப திரும்ப கொஞ்சம் முன்னால வரலாம். இந்த யோவான் இயேசுநாதரை குறித்து சொல்லும் பொழுது, இயேசுநாதரை குறித்து அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
அவன் பேசிக்கொண்டு இருக்கிறது இன்னும் இயேசுநாதர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப 2000 வருஷம் ஆயிடுச்சு. இயேசுநாதர் மரித்து உயிர்த்தெழுந்து நமக்காக ஜீவனை கொடுத்து எல்லாம் ரட்சிப்பின் வேலையை முடிச்சிட்டாரு. இப்ப சொன்னாலே ஏத்துக்க மாட்டேன்றோம். இன்னும் இயேசுநாதர் வரவே இல்லை. இன்னும் அவர் இந்த உலகத்துக்கு அறிமுகமாகவே இல்லை. அப்ப சொல்றான், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் பாதரட்சையை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று இயேசுநாதரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். அது மாத்திரம் இல்ல, இப்போ கிராமமா ஜனங்க ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். கடைசியா பரிசேயரும் வேத பாரகரும் கூட சதிசேயரும் கூட ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நிற்கிறார்கள். எப்படி நிற்கிறாருங்கன்னா, நீண்ட வருஷக்குது எல்லாம் இப்படி நிக்கிறாருங்க. ஏன்னா இவருங்க ஞான ஸ்நானம் பெறத ஜனங்க பாத்திரக்கூடாது. இவங்க ஞான ஸ்நானம் பெறத ஜனங்க பாத்திரக்கூடாது. சோத்திரம். இஸ்ரேலுக்கு போனோமா, ஆசை யாரை விட்டுச்சு? இஸ்ரேலுக்கு போனோம். அங்க இயேசுநாதர் ஞான ஸ்நானம் பெற்ற அந்த இடம். இப்போ நம்மளுக்கு ஆசை யாரை விட்டுச்சு? இப்போ நான் என் மனைவி வேற ஃபுல் கீ கொடுக்குறா, கண்டிப்பா அங்க என்ன பண்ணோம், ஞான ஸ்நானம் எடுத்துக்கணும். சரி ஆயிட்டோம். கேத்தி அம்மா வராங்க, இவரு எல்லாம் வராங்க. ஆனா உள் மனசுல அடப்பாவி, ஒரு முறை தானே அது 1986ல 66 பேரு கூட வரிசையில நின்று கதை முடிஞ்சிடுச்சு. ஞானஸ்தானத்துக்குன்னு சில சிறப்பு ஸ்டோரிங்க இருக்குது. இப்ப சொல்ல போறேன் அத. ஃபர்ஸ்ட் இது அப்படின்னு நினைச்சுக்கினே அங்க போனோமா. அங்க போனவன இன்றைக்கு யாரும் யோர்தான் நதியில இறங்கக்கூடாது. காரணம் என்னன்னா, அண்டர் கரண்ட் அதிகமாகுது, வெள்ளம் போயின்னுக்குது அப்படின்ட்டாங்க. அப்ப கூட நம்ம விடுறோமா? அங்க போயிட்டு தண்ணி முண்டு சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். நான் ஞான ஸ்நானம் பெற்றது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. பேத்தமங்கலம் ஏரியில ஆல்வின் ஐயா 66 பேர் வரிசையா நிக்கிறோம். ஒருத்தரும் சாட்சி சொல்லணும். என்னன்னு ஞான ஸ்நானம் பெறதுக்கு. தாவீது பெருமாள் ஐயா அவங்க மகன் இன்னைக்கு பெங்களூர்ல பெரிய பாஸ்டர். அவரு ரொம்ப பெரிய பாஸ்டர். அவரு இன்னைக்கு பெங்களூர்ல கொரியன்ஸோட சேர்ந்து நிறைய 100 சர்ச் கட்டி பெரிய பாஸ்டர் அவர். இப்போ அவருக்கு கல்யாணம் ஏற்பாடு ஆயிட்டு இருக்குது. அவர் ஞானஸ்தானத்துக்கு வரிசையில நின்னுக்கிறாரு. ஆல்வின் ஐயா கேள்வி கேட்கிறாரு, ஞானஸ்தானம் பெற நீ ஆயத்தமா? ஏன் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்கிறேன்? ஐயா, எங்க வீட்டுல என் கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு, பெரியா கிட்ட தாலி கொடுன்னு கேட்டோம். அவர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுல கொடுக்குது இல்லைன்ட்டாரு. அதுக்கு தான் ஞானஸ்தானம் எடுக்க நின்னுக்கிறான்ட்டார். அவர் உண்மையை பேசிட்டாரு. நம்ம ஐயா சொல்லணுமா? அது கல்யாணம் அப்புறம் கிட்டோம்பா, ஏசுநாதர் நீ சொந்த ரச்சகரா ஏத்தனுக்கிறியா? வாத்தியாருங்க நாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்டு உங்ககிட்ட என்ன வாங்கிக்கணும், பதில வாங்கிக்கணும். அப்படி ஏதோ ஒரு சொல்லி அவருக்கு என்ன குத்துட்டாரு, ஞானஸ்தானம் குத்துட்டாரு. அப்புறம் அவர் இன்னைக்கு பெங்களூர்ல பெரிய ஊழியக்கார். சரி இருக்கட்டும். அன்னைக்கு கல்யாணத்துக்கு தான் என்ன ஏத்தோம்? கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எத்த பேர் நிறைய பேர் இருக்கிறீங்க. இருக்கட்டும், என்னாச்சு? அப்படியாவது எத்தனை உள்ள வந்தீங்களே. இந்த ஞான ஸ்நானத்துக்கு என்று ஒரு தனி சிறப்பு புதுசா அறிமுகப்படுத்தது. யாரும் முன் உதாரணம் இல்ல. பரிசேயரும் வேத பாகரும் வரிசையில நிற்கிறார்கள். இவர்களை யோவான் ஸ்நானகன் பார்த்துட்டு என்ன சொன்னா, வீரியன் பாம்பின் குட்டிகளே, தேவ கோபாக்கினைக்கு தப்பித்து கொள்ளும்படியாக இந்த வழியை உங்களுக்கு அறிவித்தவன் யார்? ஞான ஸ்நானம் பெற வந்தவர்களை வயிற திட்டுற தைரியம் யாருக்கு மட்டும் இருந்துச்சு? யோவான் ஸ்நானகனுக்கு மட்டும் இருந்துச்சு. உங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. தண்ணியில இறங்கத்துக்கு முன்னால இல்லைன்ட்டு போயிடுவீங்க. தண்ணியில இறங்கத்துக்கு முன்னால அடுத்த முறை எடுத்துக்கிறேன்னு ஒயிட் ட்ரெஸ் வாங்கிட்டு அப்புறம் ஞானஸ்நானம்னு சொல்லி எஸ்கேப் பண்ணவங்கெல்லாம் நிறைய பேர் உண்டு. ஆனா கவனிங்க,
இவன் அவர்களை பார்த்து சொன்ன 2 வார்த்தை. ஒன்று, மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் வந்துக்கிறவங்க யாருன்னா பரிசேயர். அவங்கள பார்த்து என்ன சொல்றான்? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். 9ஆம் வசனம். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள் அப்படின்னா. ஏன்னா அந்த பரிசேயர் சதிசேயர் பெருமை. என்ன பெருமை? நான் யார் தெரியுமா? நான் ஆபிரகாமின் குமாரன் அப்படிங்கிற பெருமை அவங்களுக்கு. இவன் சொன்னது, ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினைக்காதீங்கன்னா. இத்தியத்தான் இயேசுநாதரும் சொன்னார். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்ல தொடங்காதிருங்கள்னு மலை பிரசங்கத்துல சொன்னாரு. 4 வாரம் கழிச்சு அதையே நாம தியானிக்க போகிறோம். ஆனா இப்பொழுது அடுத்த வார்த்தை இவன் சொன்னது 10ஆம் வசனத்துல, இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகவே நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்லா கவனிங்க, ஒரு மரம் இருக்கு, கோடாரி மரத்து வேறுகிட்டே இருக்குது. நல்ல கனி கொடாத மரம் வெட்டி எங்க போட்டுரும்? அக்கினி நெருப்பு. அடுத்த வசனத்துல தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது, அவர் தூற்றிக் கொண்டு இருக்கிறார். கோதுமை மணிகளை களஞ்சியத்திலே சேர்ப்பார். 11ஆம் வசனம். கோதுமை மணிகளை எங்க சேர்ப்பாரு? களஞ்சியத்திலே சேர்ப்பார். 12ஆம் வசனம். பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார். அப்போ கனி கொடாத மரம் எங்க போச்சு? அக்கினிக்கு போச்சு. பதர் இப்ப எங்க போகுது? அக்கினிக்கு போகுது. இது எச்சரிக்கையின் வார்த்தைகள். யாருக்கு சொன்னது? பரிசேயருக்கு, சதிசேயருக்கு, வேதபாரகருக்கு. ஏன்னா உங்க வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னவரு இப்போ மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. ரியல் ஹியூமிலிட்டி, உண்மையான தாழ்மை. புகழின் உச்சியிலே இருக்கும் பொழுது தன்னை பெருமைப்படுத்தாமல் தன்னுடைய இரட்சகரை பெருமைப்படுத்தினது யோவான் ஸ்நானகனின் சிறப்பு. அப்போ அவன் புகழின் உச்சத்தில் இருக்கும் பொழுது, புகழின் உச்சத்திலே இருக்கிறான், அவன் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. அந்த நிலைமையிலே அவன் சொன்னது, எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வார லேசு கட்டுறதுக்கு எனக்கு நான் என்ன இல்ல பாத்திரன் அல்ல. லேச கட்டுறதுக்கு நான் எப்படி இல்ல பாத்திரன் அல்ல. அவரு செருப்பு கட்டுறதுக்கு எனக்கு சுமக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அவன் ஒரு இடத்துல மார்க்ல லூக்கால அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, ஒரு சாதாரண மனுஷன் இந்த வார்த்தைகளை சொல்வதினால் பெருமை இல்லை. புகழின் உச்சியிலே இருக்கிறவன், அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் இவனுக்கு விரோதமா வாயை திறக்க பயந்தாங்க. பிரதான ஆசாரியெல்லாம் இவனை டச் பண்ணி கூட பார்க்கல. ஜனங்க மத்தியில ஒரு பெரிய கிளர்ச்சி. யாரால? யோவான் ஸ்நானகனால. அவனை டச் பண்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. அந்த நிலைமையில தன்னுடைய எல்லா மேன்மையையும் இயேசுநாதருக்கு ஒப்பு கொடுத்தான். அப்போ இந்த செய்தி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்கின்ற இந்த செய்தி கிறிஸ்துவை மையமாக கொண்டது. அப்ப இத பிதா அங்கீகரிக்கணும் தானே.
இது ரெக்கக்னைஸ் பண்ண தானே. என்ன நடந்துச்சு? 10ஓட 1 11 இயேசுநாதர் வரிசையிலே நிற்கிறார். நல்லா கவனிங்க, நம்மளுக்கு வரிசையில போறதுக்கு என்ன கிடையாது? மனசே கிடையாது. நம்ம வரிசையில போறதுக்கு நம்மளுக்கு மனசே கிடையாது. ஷார்ட் ரூட் என்ன ஆகுதோ அதை பார்க்கும். எல்லாரும் வரிசையில் என்ன, நம்மளுக்கு தனி இடம் வேணும். தாழ்மையா சொல்லிக்கிறேன், அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள யாருக்குன்னா இருந்தா விட்டுருங்கோ. அது இயேசுநாதர் பாதை இல்லை. அது இயேசுநாதருடைய பாதை இல்லை. நான் கூட இந்த பாஸ்டர் என்ற, நான் யாரு? சூப்பர்டென்டிங் பாஸ்டர் ஐயா சொல்றபடி அடிக்கடி கொஞ்ச நாள் அந்த இது இருந்துச்சு. நம்ம ஒரு ஊழியக்காரன் ஆச்சு. இப்போ ஊழியக்காரன் இல்ல, ஊழியக்காரன் வந்துச்சு. வயசும் வந்துச்சு இல்ல, வந்துச்சு. இப்போ என்ன வந்துச்சு? நீ ஒன்னும் இல்ல, ஆன் யுவர் மார்க்னு வந்துச்சு. பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை, நீ சாதித்தது ஒன்றுமில்லை, நீ சம்பாதித்தது ஒன்றுமில்லை, எல்லாம் அவர் கொடுத்தது. உன்னுடைய பதவி முதற்கொண்டு அவர் கொடுத்தது. ஒழுங்கு மரியாதையா கை கட்டின்னு எங்க நில்லு, வரிசையில நில்லுன்னு வந்துருச்சு. இப்போ அந்த ஆட்டிடியூட நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். இயேசுநாதர் பாருங்க, 10ஓட 1 11 இருக்கிறார். இவருக்கு ஒரு பேரு உலக ரட்சகர், ஜெகத் ரட்சகன். யாரு? இப்பதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால சொன்னனே. எப்போ? எங்க? யார் சொன்னது? இயேசுநாதர் அப்படி உலக ரட்சகர்னு. சமாரியா கிராமத்தார் என்ன சொன்னாங்க? உலக ரட்சகர்னு சொன்னாங்க. உலக ரட்சகர் எப்படி நின்னுக்கிறாரு? ஞான ஸ்நானம் பெற வரிசையில நின்னுக்கிறார். 10ஓட 11. இயேசுநாதரை கூட அப்படித்தான் காட்டுவாங்க. ஞான ஸ்நானம் பெறத்துக்கு முன்னால யூத முறைமையின்படி அவரு கூட என்ன பண்ணுப்பாரு? முக்காடு போட்டுன்னு தான் நின்னுப்பாரு. அவருடைய முகத்தை கூட காட்டாம, நெஞ்ச நிமிர்த்தி காட்டாம கீழே குனிஞ்சு நின்று இருப்பார். இவரை பார்த்ததும் யோவானுக்கு கலக்கம் ஏற்படும். ஆண்டவரே, கை நடுங்கும். அது உலகத்துக்கு அனுப்பப்பட்டது அதுக்கு தான். ஆனா இவரை பார்த்ததும் யோவானுக்கு கை நடுங்கும். ஆண்டவரே விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் வேண்டாம், நான் உம்மால ஞான ஸ்நானம் பெற வேண்டி இருக்க, மேல நான் கை வச்சு ஞான ஸ்நானம் கொடுக்க முடியுமா? ஆண்டவர் சொன்னாரு, எல்லா நீதியும் நிறைவேற்ற இப்ப இடம் கொடுப்பா. அது புரியுது எனக்கு. ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹியூமிலிட்டி. உன் தாழ்மையை நான் பாராட்டுறேன். ஆனா இப்போ உன் கடமையை செய், என்னை கடமை செய்ய விடு. ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. நீங்க நம்பாம மறிக்கிறத பார்த்தா 15ஆம் வசனம் வாசிங்க. 14, 15. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டி இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்க. இந்த காம்பினேஷன் பாருங்க. இயேசுநாதர் யோவான் ஸ்நானகன் காம்பினேஷன் பாருங்க. எனக்குன்னு சொல்லல இயேசுநாதர், உனக்குன்னு சொல்லல. எப்படி சொல்றாரு? நமக்கு எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு நல்லது. இப்போ இடம் கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்ற, நம்ம சேர்ந்து நிறைவேற்ற இப்பொழுது இடம் கொடு என்றார். அவருக்கு ரட்சகருக்கு முன்னால அவன் தன்னை தாழ்த்துகிறான். உலகத்தாருக்கு முன்னால இயேசு அவனை உயர்த்துகிறார். அது இவ்வளவு பெரிய பாக்கியம் இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது. ஆனா அவன் செயல் பாருங்க, அவன் கையும் தான் நடுங்குது. இயேசுநாதர் மேல அவ்வளவு துரிதமாய் கை வைக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆமா ஆண்டவரே, உம்மால் நான் ஞான ஸ்நானம் பெற வேண்டி இருக்க உமக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கலாமா? நான் கேட்ட கேள்வி.
அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில அந்த யோவானின் பணிவு நம்மிடத்தில் இருக்கிறதா? இது ஒரே கேள்விதான். யோவானின் பணிவு நம்மிடத்தில் இருக்கிறதா? என்ன உயரங்களில் கர்த்தர் உன்னை கண்டு கொண்டு சென்றாலும் சரி, என்ன மாதிரியான வசதிகளை உனக்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தாலும் சரி, என்ன உயரங்களிலே உன்னை கர்த்தர் பறக்க வைத்தாலும் சரி, யோவானின் பணிவு உன்னிடத்தில் இருக்கிறதா? சற்று நாம சிந்திச்சு பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். யோவானின் பணிவு என்னிடத்தில் இருக்கிறதா? என்ன மன்னி ஆண்டவரே, இல்லை அப்படின்னு உணர்ந்தா ப்ளீஸ் forgive me Lord. தயவுசெய்து என்ன பண்ணீங்க, மன்னிச்சுக்கோங்க. இன்னும் நான் உம்மிடத்துல தாழ்மைப்பட விரும்புகிறேன். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உம்முடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கு கூட நான் பார்த்துறேன். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில இந்த கான்வர்சேஷன் நடந்துங்கிற இந்த நேரத்துல வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்தாவியன் புறாவை போல ரூபம் கொண்டு வந்து இயேசுநாதர் மீது அமர்ந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தம் உண்டாயிற்று. இந்த ரெக்கக்னிஷன் இயேசுநாதருக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, யோவானுக்கு முன்னால போய் முட்டி போட்டாரே அந்த தாழ்மையில கிடைச்சிச்சு. யோவானுக்கு முன்னால தன்னை தாழ்த்தினார், அவனால் ஞானஸ்நானம் பெறுவதற்காக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன, பாடம் என்ன, நம்மிடத்துல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன? அந்த யோவானின் தாழ்மை எனக்கு வேண்டும். என் சொல்லால செயலால நான் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் கர்த்தர் என்னை மன்னிக்க வேண்டும். இன்னும் நான் தாழ்மைப்பட வேண்டும். இன்னும் நான் என்னை ஒடுக்க வேண்டும். இன்னும் நான் ஒன்றுமில்லை என்று நான் வெறுமையாக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் வாழ்க்கையிலே நீர் மகிமைப்படுவீர். அப்பொழுதுதான் என் வாழ்க்கையிலே உம்முடைய நாமம் உயர்த்தப்படும். நான் என்னை பெயரை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படாது. என் பெயரை நான் குறைச்சிக்கிட்டு ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுதுதான் அவருடைய நாமம் மகிமைப்படும். அதைத்தான் யோவான் செய்தான். நாம் என்ன செய்கிறோம்? இந்த செய்தியில முதல் செய்தி, இந்த தொடர்ச்சியில முதல் செய்தி யோவானுடைய வாழ்க்கை, அவனுடைய பிரசங்கம், அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினது, மேன்மைப்படுத்தினது, தன்னை தானே தாழ்த்தினது. பிற்காலத்தில் இயேசு இவனை குறித்து தானே சாட்சி சொன்னார். ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவர்களிலே இந்த யோவானை போல ஒருவனும் இல்லை என்று சொன்னார். தாழ்மை நம்மை உயர்வான இடங்களில் கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் இன்னுமாய் ஆண்டுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவியிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக கேட்ட வார்த்தையை நினைவு கூர்ந்து